ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டை கிரேவி மாதிரி பார்க்க போகிறோம். முட்டை சாதமாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை கிரேவி மாதிரியும் வச்சுக்கலாம். மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நம்ம வதக்கணும். அப்படின்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். இப்போது 2 பெரிய சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதிலே ரைஸ் போட்டு கிண்டணும் அப்படின்னா டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லாமல் கிரேவி மாதிரி வச்சு போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் மதியம் லஞ்ச் ரெசிபிக்கு. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சின்ன கிளாஸால் 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி கெட்டியாக வைக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம், கிரேவி மாதிரி இருக்கணும்னா. இப்போ 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போது திருப்பி போட வேண்டாம், முட்டை வேகணும். ஸோ ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கரெக்டாக அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அடுத்த 5 நிமிஷம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்பக்கம் மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே லைட்டாக அலேக்காக தூக்கி திருப்பி போட்டுறணும். முட்டை ரொம்ப குழம்ப வேண்டாம். அடிப்பக்கமும் வெந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா பெரிய பீசஸாக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வைக்கும்போது இதவே சைட் டிஷ்க்கு வச்சுக்கலாம். லஞ்சுக்கு சாப்பிடும்போது ஒரு தயிர் பேக்கெட் எடுத்து தயிர் ஆனியன் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷனுக்கு. இதில் சாப்பாட்டை போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா முட்டை உடஞ்சிரும். எப்படி வேணுமோ தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ரெசிபி.